வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நடிகர் விஜய் சேதுபதி நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் தலைவன் தலைவி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த திரைப்படத்தோட கதை எப்படி இருக்கு, வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அம்மா அப்பாவே இப்படி பாத்துக்கலையானு அவங்களே நீ திட்ட அளவு கொஞ்சம் பாத்துக்கலான்னு. எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. இந்த படத்தோட தயாரிப்பு செந்தில் தியாகராஜன் தயாரிப்புல, சந்தோஷ் நாராயண இசையில, ரைட்டர் அண்ட் டைரக்டர் பாண்டியராஜ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் திரைப்படம் தலைவன் தலைவி. இந்த திரைப்படத்தோட கதை எப்படி இருக்கு? இந்த படத்தோட கதைன்னு சொன்னா ஒரு சுருக்கமான சின்ன கதை தான். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க, விரும்பி ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். ஆனா இவங்க என்ன, இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க 3 மாசம் வந்து பிரிஞ்சிடுறாங்க. இந்த 3 மாசம் எதனால பிரிஞ்சாங்க, யாரால பிரிஞ்சாங்க, எதுக்காக பிரிஞ்சாங்க? இவங்க குடும்பத்தில் வந்து அப்பப்போ வந்து பொண்ணோட அம்மாவாட்டம், கதாநாயகன் விஜய் சேதுபதியோட அம்மாவாட்டம், இவங்க ரெண்டு பேரும் கூட எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆயினே தான் இருக்கும். ஆனால் எப்போ பாரு வந்து விஜய் சேதுபதியும் சரி, நித்யா மேனனும் சரி, எனி டைம் வந்து சண்டை போட்டே தான் இருப்பாங்க, கத்தினே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கத்தினே இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற வந்து ஒரு லவ், அதாவது ஒரு காதல், அந்த காதல் வந்து அவங்க மேலே வச்சுக்க குறையே குறையாது. அந்த காதல் வந்து அதிகமாக தான் இருக்கும் கண்டி, எந்த சூழ்நிலையும் கம்மியாகாது. ஏன்னா நித்யா மேனன் மேலே, அவர் மனைவி மேலே அப்படி ஒரு பாசம் வச்சிருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் இந்த திரைப்படத்தில். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இவரோட குழந்தைய வந்து இவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்து மொட்டை அடிச்சிடுறாங்க. அதாவது காது குத்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் மொட்டை அடிச்சிட்டிங்களே, மொட்டை என்கிட்ட எப்படி சொல்லாமன்னு சொல்லி பாதிலேயே அடிக்கிறத வந்து விஜய் சேதுபதி நிறுத்திடுவார். அந்த சின்ன குழந்தை பாதி முடியிலேயே இருக்கும். இதுலேருந்து இந்த திரைப்படம் வந்து ஃபுல் ட்ராவலாக தாங்க போகுது. இது எதனால் வந்து இவங்க பிரிஞ்சாங்க, ஏன் வந்து இது பண்ணாங்க, இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்ட்டு இந்த திரைப்படத்தை வந்து ஒரு 2 ஹவருக்கு மேலே தான் ஓடுது. இந்த 2 ஹவருக்கு மேலே ஓடுற திரைப்படத்தை ரொம்ப அழகாக வந்து நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக வந்து கதை திரைக்கதையில் வந்து ரொம்ப அழகாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பாண்டியராஜ். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கே பாக்யராஜ் இருப்பார், அவரை மாதிரி ஒரு திரைக்கதையில் வந்து யாருமே இல்லைன்ட்டு இன்னி வரைக்கும் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கே பாக்யராஜோட இடத்த இந்த படத்தில் வந்து பாண்டியராஜ் வந்து நிரூபிச்சிருக்காரு. அந்தந்த இடத்துல வந்து கே பாக்யராஜோட டச் இந்த படத்தில் வந்து அதிகமாகவே கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். எல்லாமே ஒரு விஜய் சேதுபதியோட நடிப்பு பிரமாதமான நடிப்பு. அவர் சண்டை போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவர் சண்டை போடல, எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். யோகி பாபா ஆகட்டும், அவர் அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன திருட மாதிரி, ஆனால் யோகி பாபாவோட கேரக்டர் வந்து அவரோட கேரக்டர் தனி. காளி வெங்கட் ஆகட்டும், காளி வெங்கட்டோட கேரக்டர், அவரோட கதாபாத்திரம் ரொம்ப தனியாக இருக்கும். அருள்தாஸ் ஆகட்டும், அந்த ஊர் இன்ஸ்பெக்டர், அவரோட கதாபாத்திரமாகட்டும், ஆர்கே சுரேஷ் இவங்களோட கதாபாத்திரமாகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா கொண்டு போயிருப்பாங்க. சரவணன் வந்து விஜய் சேதுபதியோட அப்பாவை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக. அவர் கொடுத்த என்ன கதாபாத்திரமோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இதையும் மீறி ஆர்கே சுரேஷுக்கும் விஜய் சேதுபதியும் எனி டைம் வந்து அவங்கள பார்த்தாவே ஒரு எலியும் பூனையுமா மோதிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னது, எதனால் அவங்க 2 பேர் கூட பிரச்சனை, இது நீங்கள் படத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கே தெரியாது. அதனால் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் பாண்டியராஜ் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிக்காரு. அதாவது இப்போ இந்த காலத்தில் பண்ணுற மேரேஜ் எல்லாமே ஒரு ஈவெண்ட் மாதிரி போச்சு, ஈவெண்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு மேரேஜ் பண்ணுறாங்க, புரிஞ்சிக்காமல் இது பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க. டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட்டு மூலையில் போய் உட்காந்து அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக அழுத்தமாக திரைக்கதையில் காட்டியிருக்காரு பாண்டியராஜ். எல்லா படத்துலையும் ஒரு எமோஷன் டச்சு இவர் கொண்டு வந்திருப்பார். இந்த படத்தில் எமோஷன் இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்குள்ளே நம்ம போனால் முழுக்க வெறும் காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா கே பாக்யராஜோட டச்சு ஏன் இது சொன்னோன்னா, நீ சாவானாண்டி நானே செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு பேச்சுக்கு என்ன பண்ணுவார், சர்ன்னு போய் என்ன பண்ணுவார், கணத்தில் ஊந்துருவார். கணத்தில் ஊந்தவுடனே ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து கே பாக்யராஜோட டச்சு.
ஏன்னா அவர் கதாநாயகனுக்கு உண்டான இமேஜே கே பாக்யராஜ் வந்து ஏற்றுக்காம அவர் போய் குதிக்கிறதும் கதாநாயகி வந்து காப்பாற்றுறதும் அந்த மாதிரி தான் கே பாக்யராஜ் வந்து வச்சுருப்பார். இவர் கிட்டத்தட்ட வந்து அப்படி தான் வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு கலகலப்பான எல்லா சீன்ஸுமே இந்த திரைப்படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகா செகண்ட் ஆஃப் லேகா அப்படிலாம் இல்லை. முழுக்க முழுக்க எந்த ஒரு இடத்துலையுமே லேக் இல்லாத அளவுக்கு, எந்த ஒரு இடத்துலையுமே போரு மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் எதுவுமே இல்லை. முக்கியமாக இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நித்யா மேனோட பேர் வந்து ரொம்பவே வந்து பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. அந்த கதையோடவே அவங்க வாழ்ந்துருக்காங்க 2 பேரும். நம்ம உள்ளே போயிட்டு வந்தால் 2K கிட்ஸ் ஃபேமிலி இதுவாகட்டும், இப்போ இருக்க ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான திரைப்படம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம், அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாமே வந்து நேர்த்தியாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, நித்யா மேனன், சரவணன், யோகி பாபு, காளி வெங்கட், அருள்தாஸ், RK சுரேஷ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், எல்லா ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம்.